ஒரு தேங்காய் மரத்துல 100 தேங்காய் இருக்கு. அந்த தேங்காய் வந்து எல்லாருக்குமே போய் சேரணும்ன்றது தான் இறைவனுடைய விதி. எல்லாருக்கும் போய் சேரணும். ஆனா அந்த மரத்துல ஏறி பறிச்சு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி எல்லா தேங்காயும் வந்து அவங்க வீட்டுல பதுக்கி வச்சுக்கிறாரு ஆட்டையை போட்டு. யாருக்குமே கொடுக்கறது இல்ல. ஒரே ஒரு தேங்காய் கொடுக்கலான்னு சொல்லி அதையும் என்ன பண்றாரு, உடைச்சு பாதி சாப்பிட்டு பாதி மட்டும் கொடுக்குறாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா 4 பேருக்கு உதவி செய்யணும். கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு உதவி செய்யணுன்றது தான் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை அனுப்புறாரு. ஆனா நீங்க எல்லாத்தையும் நீங்களே ஆட்டை போட்டுக்கின்னு கடைசியில மக்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம ஏமாத்துறீங்க. இது நியாயமா சொல்லுங்க? ஆண்டவன் வந்து சேவையா தான் செய்ய சொல்றாரு. ஆனா நீங்க இதை ஆப்பர்ச்சுனிட்டிஸா பயன்படுத்தி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு வச்சுக்கிறீங்க. இது மாதிரி பல அரசியல்வாதிகள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விழிப்புணர்வு.